இந்த வீடியோவில் நான் 2023 2024 MCQ 6வது செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் அந்த MCQ நீங்கள் இப்போ திரையில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். திரையில் பார்ப்பீங்க. இதில் சமரி இதுதான். ஒரு கரும்பொருள் ஒரு கதிர்ப்பை மேற்கொள்ளுது. அந்த கதிர்ப்பு மேற்கொள்கிற கரும்பொருள் நாங்கள் வெப்பநிலையை 2 மடங்கு ஆக்குறோம். அதாவது தனி வெப்பநிலையே 2 மடங்கு ஆக்குறோம். இது 2T என்றது T என்று எடுக்க போகிறோம். இதில் கதிர்ப்பு கொண்டு வரும்னு சொல்லிச்சுன்னா உதாரணமாக இது P ஆக இருந்தால் இது P1. இந்த P1 அளவு என்னன்றதான் இது சார்பாக இது என்னன்றதான் இந்த கேள்விக்கு விடை இருக்கும். இது நான் செஞ்சு காட்டுறோம் பாருங்க. இது நேரடியாக நாங்கள் ரெபாண்ட் விதியை நாங்கள் இதில் பயன்படுத்தலாம். ரெபாண்ட விதி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு கரும்பொருளில் கதிர்க்கப்படுகின்ற சக்தியினுடைய வலுவத்தான் ஈன்னு சொல்கிறோம். இது வலு எங்களுக்கு நேர்வீத சமன் T/4 மடங்குக்கு சமனாக இருக்குன்னு சொல்கிறேன். இதுவே நாங்கள் ஒரு சமன்பாடாக எடுக்கணும்னு சொன்னால் ஸ்டெஃபான்ட மாறிலி என்று சொல்லி சிக்மாண்டு போட்டு இப்படி நாங்கள் இதை எடுக்கலாம். சிக்மா இங்கே ஸ்டெஃபான்ட மாறிலி, ஸ்டெஃபான் மாறிலி தான் சிக்மாண்டு வரும். சரி, இப்போ இந்த பொருளுடைய இது கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஓரளவு பரப்பில் ஓரளவு நேரத்தில் எவ்வளோ சக்தியினுடைய அதிகரிப்பு ஏற்படும்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நாங்கள் வலுவென்று சொல்லும்போது நேரவே நாங்கள் அதில் ஒரு சக்தியை இங்கே நாங்கள் P என்று போட்டோம்னு சொல்லி சொன்னால், இதை T என்று போட்டு அது பரப்பு, அதாவது இந்த ஸ்டெஃபான்ட மாறிலியோடு சேர்த்து எவ்வளவு பரப்பு அதில் தொழிற்படுது கதிர்ப்புக்குன்னு சொல்லி A என்று போடலாம். அதோடு சேர்ந்து இது காலல் திறன் அந்த மேற்பரப்பினுடைய காலல் திறன் ஈன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம். அதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நாங்கள் இப்படி ஒரு சாம்பாடை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இங்கே ஒரு அலகு நேரத்தில் இது ஓரளவு பரப்பில் இது காலல் திறன் ரெண்டும் உண்டாக இருக்கிற அடிப்படையில் நாங்கள் P நீர்வேக சமன் T4 இங்கே எடுக்கலாம். இதெல்லாம் உண்டாக இருக்கிறபடியால் இப்போ முதலாவது நிபந்தனையில் நாங்கள் P நீர்வேக சமன் T4 ரெண்டாவது நிபந்தனையில் P1 அதைத்தான் நாங்கள் கணிக்க போகிறோம் 2 மடங்கு இருக்குது, அது T4 என்றும் வரும். இப்போ இதிலேருந்து நாங்கள் 2/1 சாம்பார்களை பிரித்து விட்டோம்னு சொல்லி சொன்னால், இது P1/P சமன் எங்களுக்கு எல்லாம் வெட்டுப்பட்டாலும் இது என்ன வரும், இது 2/4 மடங்கு T4 T4 வரும். ஆகவே எங்களோட P1 இங்கே P விகிதம் 16 மடங்காக இருக்கும். அப்போ இந்த கேள்வியின் விடை எங்களுக்கு 16 மடங்காக இருக்குது. P1 இதை விட, ஆனால் விடை எத்தனாவதாக இருக்குன்னு சொன்னால் 4வது விடையாக இருக்கிறது. இப்போ நீங்கள் அந்த விடையை இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் கேள்வியோட பார்க்கலாம்.